நடிகர் இயக்குனர் பார்த்திபன் தன்னைத்தானே அறிவுஜீவின்னு சொல்லி நம்பக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் தான் இந்த பார்த்திபன். ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்யணும். இப்போ இந்த பார்த்திபன் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. அந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இரவு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. பாக்கியராஜோட துணை இயக்குனராக இருந்தவர் பாக்கியராஜை பெத்தெடுத்தியா, நீ எல்லாமே இருந்து எல்லா வேலையும் செய்கிற, நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாரு உனக்கு இதே மாதிரி நிலம வரும், உன்னை அதை கொண்டு ஏன் பப்ளிக் பண்ணாரு பார்த்திபன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பாரதி ராஜாவுடைய அந்த துக்க நிகழ்வுல பெரும்பாலும் பேசும் பொருளானது ஒருத்தர் கங்கை அமரன், இன்னொருத்தர் ராதிகா. இவருக்கு அந்த பேர் வரணும்னு நினைக்கிறார். அதாவது ஒரு இழவு வீட்டில் போயிட்டு எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறானுங்கன்னு பாருங்க. வேங்கை வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுடைய பார்வைக்கு வரும். நடிகர் இயக்குனர் பார்த்திபன் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இங்கே தமிழ் சினிமாவில் தன்னைத்தானே அறிவுஜீவின்னு சொல்லி நம்பக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க. அதுக்காக ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் தான் இந்த பார்த்திபன். ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்யணும், எதையாவது நம்ம செய்து இந்த மக்கள்கிட்ட பேசும் பொருளாக இருக்கணும், அப்படி ஒரு எண்ணம் படைத்தவர் இந்த பார்த்திபன். இப்போது கடந்த காலத்தில் பல சம்பவங்கள் சொல்லலாம். அது மேடை நிகழ்வு வந்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னை அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பேசணும்னு நினச்சி பேசுவார். சில நேரங்களில் அது சுவாரஸ்யமாக இருக்கிறதும் உண்மை, சில நேரத்தில் மொக்கையாக இருக்கிறதும் உண்மை. இப்போ இந்த பார்த்திபன் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. அந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பாக்கியராஜ் அவர்கள் இறந்தது உங்களுக்கு தெரியும். அந்த இறப்பு நிகழ்ச்சியில் அவர் போயிட்டு அங்கே உள்ள சில வேலைகளை செய்கிறார். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு இறுதி சடங்கில் என்னெல்லாம் இருக்கும், வேலைகள் இருக்கும், அதெல்லாம் செய்கிறாரு. கொண்டு போயிட்டு அடக்கம் செய்கிற வரைக்கும் அவர் அந்த வேலைகள் செஞ்சாங்க. இன்னும் சில நடிகைகள் கூட செஞ்சாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் கடந்த காலத்தில் சிவாஜி அவர்கள் காலமான போது விஜயகாந்த் அவர்களை எடுத்து செஞ்சாங்க. முன்னிருந்து எல்லா வேலைகளும் எடுத்து செய்யறது. அதாவது இந்த இறுதி சடங்கு வேலை செய்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு தன்னார்வத்தோடு சில பேர் மட்டுமே தான் முன் வருவாங்க. சில பேர் போயிட்டு நேராக போய் கை கட்டி நிற்பாங்க. சில பேர் எல்லா வேலைகளும் எடுத்து செய்வாங்க. அதாவது சில நேரங்களில் அந்த உடலை சுமந்து செல்வது வரைக்கும் செய்வாங்க. சில பேர் நேராக போவாங்க, கை கட்டிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு துக்கம் அணிச்சிட்டு வந்துடுவாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் இன்வால்வ் ஆகலைன்னா கூட பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஊர்வலத்து வரைக்கும் நின்று அவங்களோட அந்த ஊர்வலத்தில் பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்த்திபன் பொறுத்த வரைக்கும் அவர் கூடவே இருந்து எல்லா வேலைகளும் செய்துட்டு அவர் வந்திருக்கிறார். இது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இதில் பாராட்டுறதுன்னு ஒன்றும் கிடையாது. அது அவரவர் விருப்பம் இருந்து அவங்களுடைய விசுவாசத்தை காட்டுவாங்க. சில பேர் அவங்களுடைய நட்பு அடிப்படையில் சில பேர் இந்த வேலைகளை செய்வாங்க. சில பேர் உறவு அடிப்படையில் இந்த வேலைகளை செய்வாங்க. இவர் உறவு கிடையாது, நட்பும் கிடையாது. ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக கூட இருக்கலாம். ஏன்னா இவர் தான் பாக்கியராஜ் அவர் தான் வாய்ப்பே கொடுத்துருக்கிறார். அதனால் உறவுன்ற அடிப்படையில் நம்ம எடுத்துக்க முடியாது, நட்புன்ற அடிப்படையில் எடுத்துக்காமல் ஒரு குருவுக்கு செய்த ஒரு மரியாதையாக கூட இதை எடுத்துக்க முடியும். அவர் இறுதி நேரம் வரைக்கும் இருந்து அந்த சடங்கு எல்லாத்தையும் கிட்ட இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாரு. ஆனால் இது எல்லாரும் பார்த்தது தான் நமக்கு. அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு போனவங்க அந்த இறுதி சடங்கில் போய் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்குமே தெரியும் அங்கே யாரெல்லாம் இருந்து கிட்ட இருந்தாங்கன்றதுலாம் தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ பார்த்திபன் என்ன சொல்கிறாருன்னா, நான் இரவு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜில் பாக்கியராஜோட துணை இயக்குனராக இருந்தவர் என்னை நீ என்ன பாக்கியராஜை பெத்தெடுத்தியா, நீ எல்லாமே இருந்து எல்லா வேலையும் செய்கிற, உனக்கு என்ன நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாரு உனக்கு இதே மாதிரி நிலம வரும், உன்னை உனக்கு இறுதி சடங்கு செய்கிறதுக்கு உன் மனைவி பிள்ளைகள் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சகட்டு மணிக்கு ஏதோ சில வார்த்தைகள் பேசுனதாக சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, பார்த்திபன் அந்த இறுதி சடங்கில் இருந்து இல்லை செய்த வேலைகளை இறுதி செய்த வேலைகளை இன்னொரு துணை இயக்குனர் பார்த்தீங்கன்னா நீ ஏன் இதெல்லாம் செய்கிற, உனக்கு என்ன வந்தது,
உனக்கு பாரு கடைசி காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் வந்து நீ இறப்ப, உனக்கு வந்து மனைவி பிள்ளை கூட உங்க கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டினதாக வந்து ஒரு தகவல் சொல்கிறார். இப்போ என்னென்னா, நைட்டு யாரோ ஒரு துணை இயக்குனர் பேசுகிறாரு, அவர் பேரையும் அவர் சொல்லவே இல்லை. பேரை சொல்லாமல் ஒரு துணை இயக்குனர் சொல்கிறாரு. சரி, துணை இயக்குனர் பேர் சொன்னார், நீங்கள் பேர் தெரியாத அளவுக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டாவது நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த கண்டென்ட்டை இவர் போஸ்ட் பண்ணல. சரி, அப்படியே கூட யாரோ வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனில் கூட வந்து அதாவது நிலைமை தவறி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட வந்து அவர் வந்து பேசியிருக்கலாம். இல்லை அவர் வந்து உள்ளபடியே வந்து எல்லா சுயநினைவுலாம் இருந்து கூட ஒரு கோபத்தை கூட அது கேட்டிருக்கலாம். பட் இதை எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 to 1 நடக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். அதை கொண்டு வந்து ஏன் வந்து பப்ளிக் பண்ணார் பார்த்திபன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது வந்து எதை காட்டுது, எதுக்காக இவர் சொல்லணும்? இப்போது நான் சில வந்து இறுதி சடங்குக்கு போயிருக்கிறேன். சில நேரங்களில் நான் வந்து 100 பேர் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த 100 பேரில் ஒருத்தராக நிற்பேன். சில நேரத்தில் அந்த உறவு முறையை பொறுத்து நான் செய்வேன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப அறிமுகமானவங்க, இல்லை ரொம்ப நெருங்கிய உறவுக்காரங்கன்னா அப்போ அங்கே வந்து நம்மளுடைய ஈடுபாடு வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, அதை தாண்டி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த பந்தம், நெருங்கிய ரத்த உறவு அப்படின்னு சொன்னால் அங்கே அதுக்கான நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். நண்பர்களே வந்து ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நண்பருடைய தாயாரோ இல்லை தந்தை அது மாதிரி கொடுக்குறோன்னா நான் இதை வந்து அதை சொல்லவும் கூடாது. அந்த மாதிரி பல இடங்களில் நம்ம வந்து அந்த உறவு முறைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஈடுபாடு அங்கே இருக்கும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்ம வந்து அந்த உடலை சுமக்க மாட்டோம். சில நேரங்களில் நமக்கு உள்ள அந்த குடும்பத்தில் உள்ள ஈடுபாடுகள் குறித்து நாம் என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த இன்வால்மெண்ட்டை நான் தன்னைத்தானே எடுத்துப்போம். உரிமையை அவங்க கொடுக்குறது யாரும் வந்து இங்கே வாப்பா, இப்போ கல்யாண வேலையாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு துக்க நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு இதை செய்ய அதை செய்ய சொல்ல மாட்டாங்க, நாமளாக போய் இன்வால்வ் பண்ணிக்கிறது தான். அந்த வகையில் வந்து பார்த்திபன் வந்து அவர் இன்வால்வ் பண்ணிக்கிட்டாரு. அவரை மாதிரி இன்னும் பல நடிகர்கள் கூட அவங்க இன்வால்வ் பண்ணிட்டாங்க, பிரச்சனை அது இல்லை. ஆனால் அது குறித்து ஒருத்தர் வந்து இரவு வந்து ஒரு செய்தி போட்டாராம்மா, அந்த செய்திக்கு வந்து நான் வந்து இந்த செய்தி எனக்கு போட்டார், எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சொல்லிட்டு அதை நான் வந்து வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்துகிறேன். இது என்ன மாதிரியான ஒரு சீப்பான வந்து ஒரு விளம்பரம்? அப்படிதான் இது விளம்பரம் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னென்னா, இது ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். இதை கொண்டு வந்து எதுக்கு வெளிப்படுத்துகிறார், இதன் நோக்கம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இந்த மாதிரியான அறிவுஜீவிகளுடைய இந்த பார்த்திபன் போன்ற அறிவுஜீவிகளுடைய அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போது பார்த்திபனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு அந்த துக்க நிகழ்வில் போயிட்டு அவர் வந்து பங்கெடுத்தது வந்து எப்படியாவது மக்கள் வந்து அதை பேசும் பொருளாக ஆகணும், மக்கள்கிட்ட பேசும் பொருளாக ஆகணும். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா, பாரதி ராஜாவுடைய அந்த துக்க நிகழ்வில் வந்து பெரும்பாலும் பேசும் பொருளானது ஒருத்தர் வந்து கங்கை அமரன், இன்னொருத்தர் வந்து ராதிகா. ஸோ இவங்க தான் அங்கே இருந்து பாரதி ராஜாவுடைய அந்த இறுதி சடங்கு அத்தனையும் அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ பாரதி ராஜாவுடைய உடலே வந்து அடக்கம் செஞ்சதே இவங்க தான், இறுதி அடக்கம் வந்து இவங்க தான் வந்து கெட்டிருந்து எல்லாமே பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து ஒரு இவருக்கு வந்து அந்த பேர் வரணும்னு நினைக்கிறார். அதாவது ஒரு இழவு வீட்டில் போயிட்டு எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறானுங்கன்னு பாருங்கள். இது வந்து இறுதி சடங்குன்றது தானாக முன் வந்து மனம் வந்து ஒருத்தருக்கு போய் நம்ம செய்யக்கூடிய அந்த மரியாதை, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மனிதரை சுமந்து கொண்டு போய் வந்து இறுதி அடக்கம் செய்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்கும் தெரியணுன்ற அவசியமே கிடையாது. இது உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போன மனிதர் வந்து பேச முடியாது. அவருடைய வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை அது வந்து பார்த்திங்கன்னா மனசும் தான் பேசிக்கும். இறந்து போகிறவருடைய மனசும் தூக்கி சுமக்கிறவருடைய மனசும் தான் வந்து பேசிக்கும். மற்றவர்களாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா தன்னார்வத்தோட உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக வரக்கூடிய விஷயம். ஆனால் இதை கூட வந்து ஒரு சீப்பாக வந்து ஒரு விளம்பரம் தேடுறாருன்னா இந்த மனுஷன் நம்ம என்ன சொல்ல முடியும்? பார்த்திபன் வந்து இதை வெளிப்படுத்தியே இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் மிட் நைட்டு ஏதோ ஒன்று வந்து ஒரு மெசேஜை போடுறாரு, அது 2 நபர்களுக்கும் உள்ளது, பார்த்திபனுக்கும் அந்த எந்த துணை இயக்குனரோ அவருக்கும் உள்ளது. இதை எதுக்கு கொண்டு வந்து வெளியில் வந்து இதை விளம்பரம் பண்ணணும்? கடைசி காலம் உனக்கு வந்து உன்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு அனுதாபத்தை தேடுற மாதிரிலாம் இருக்குது. இதை எதுக்கு வந்து இதை சொல்லணும்? ஸோ சமீப காலமாக வந்து பார்த்திபனுடைய நடவடிக்கை நல்லா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், நல்ல ஒரு டாக்டரை வந்து பார்க்கணும். பார்த்திபன் முதல்ல நல்ல டாக்டரை பாருங்கள். வயது ஆக ஆக பெருந்தன்மை வரணும் சார். இதெல்லாம் ஒரு விஷயமா சார்?
ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்து பிறருக்கு இப்போ நான் இந்த லாரன்ஸோட நடவடிக்கை சமீபத்தில் பார்த்தோம். 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவற்ற பிள்ளைகளை வளர்த்துன்னு சொல்லி அவர் 6 பிள்ளைகளை காட்டுறது, ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளியை கொண்டு வந்து காட்டுறது, இதெல்லாம் வந்து சீப்பான ஒரு விளம்பரமாக இல்லை? அதுவும் பார்த்திபன் பண்ணுறதுலாம் சுத்தம். இப்படிலாம் பண்ணக்கூடாது. மிட் நைட்டு எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணானா வந்து நீ என்ன அவர் வந்து நீ பெத்த பிள்ளையா அவருக்கு இப்படி நீ சரி என்னப்பா செஞ்சிட்டீங்க? எப்படி இருந்தாலும் ஒரு மனிதர் இறந்து போகிறாரு, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், அவ்வளோதானே. உயிரையா காப்பாற்றிட போகிறீங்க? எவ்வளோ மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகிற நிலையில் காப்பாற்றுறாங்க ட்ரீட்மெண்ட் மூலமாக. அவங்க எதனா விளம்பரம் பண்ணிக்கிறாங்க? எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையில் மானத்தை காப்பாற்றிய நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, வேற ரத்த சம்பந்தமே இல்லாத நபர்கள் கூட இருக்காங்க. ஒரு மனிதனுடைய உயிரை கூட காப்பாற்றல, ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுறது எப்படி இருக்குது தெரியுங்களா? அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுதான் உயிரை கூட காப்பாற்று செகண்டு. ஒரு மனிதனுடைய மானம் வந்து பார்த்தா உயிரோட மானம் தான் பெருசு. அப்படி மானத்தை காப்பாற்றின மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. எந்த விதமான ரத்த உறவே இருக்காது, எந்த உறவு முறை நட்போ எதுவுமே இருக்காது. சமீபத்தில் தான் அறிமுகமாக இருப்பாங்க, இல்லை பழக்கமாக இருப்பாங்க, ஏதோ ஒன்று. ஆனால் வந்து ஓடி வந்து நம்ம எதிர்பார்க்குறவங்க யாருமே வரமாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஐயோ போனால் மானம் போயிடும். அப்போது உயிரை விட மானத்தை காப்பாற்றின பல பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து சொல்லிக்கிறாங்களா நான் தான் அவர் மானத்தை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு? அதுக்கப்புறம் வந்து தன் உயிரை பார்க்காமல் அதை ஒரு பொருட்படுத்தாமல் இன்னொருத்தரோட உயிரை காப்பாற்றுது. அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரும் வந்து விளம்பரம் படிக்கவே கிடையாது. இன்னொரு மனிதர் சொல்லுவாங்க, இங்கே பல மனிதர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. பல பேர் சொல்லுவாங்க அவர் வந்து கடவுள் மாதிரிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனுஷனுங்க அவர் அப்படின்னு சொல்லிடலாம். அவர் மனுஷனே கிடையாதுங்க, அவர் கடவுளுக்கு சமங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது பேர் எடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி யாராவது வந்து பார்த்திபனை சொல்லுவாங்களா அவர் கடவுள் மாதிரின்னு சொல்லிட்டு? நான் கேட்குறேன். அது சொன்னாலும் சந்தோஷம்தான். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் வந்து செஞ்சிருந்தானா நமக்கு அதை பற்றி எந்த விதமான மனமாச்சரியமும் கிடையாது. ஆனால் ஒரு இறந்த மனிதர், அதுவும் வந்து அவர் வந்து தன் குருவாக போற்றி வணங்கக்கூடிய ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவருக்கு போய் நீங்கள் செய்த அந்த இறுதி சடங்கை வந்து அதை விளம்பரப்படுத்துகிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிங்க பார்த்தீங்களா? நைட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவர் என்னை இப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பப்ளிக் பண்ணிங்க பாருங்கள். அதில் தான் ஒரு சீப் மென்டாலிட்டி தெரியுது பார்த்திபன். இன்னொரு தடவை பார்த்திபன் வந்து இந்த மாதிரியான அசிங்கங்களை பண்ணாதீங்க. போதும் சார். உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடுற ரத்தம் நரம்பு ஃபுல்லாகவே வந்து விளம்பர வெறி ஊறி போயிருக்கு. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அசிங்கமாக இல்லையா இதெல்லாம்? அந்த மனிதர் உயிரோடு இருந்த வரைக்கும் எல்லாரும் வந்து என்னென்னமோ பண்ணிங்க. நான் பாக்கியராஜ் தான் நான் சொல்கிறேன். ஒன்றும் 500 கோடி 1000 கோடி சொத்து வச்சுட்டு போல அவர். பாரதி ராஜாவது 500 கோடி சொத்து இருக்குன்றாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த வரைக்கும் எல்லாம் இதே ஒரு நடிகர் சங்கம் புறக்கணிச்சிருச்சு, இயக்குனர் சங்கம் புறக்கணிச்சிருச்சு, இன்னும் எத்தனையோ புறக்கணிப்புகள். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி அவர் காலம் இப்படி தான் முடியணும்னு இருக்குது. முடிஞ்சிருச்சுன்னா அதை போய் ஒரு ஈம சடங்கு செய்கிறத போய் ஒரு விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஒரு அசிங்கத்தை பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்கள். அது உண்மையிலே நல்ல காரியம். அது ஈமச்சடங்கை வந்து கலந்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து அவருக்கு செய்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல காரியம். ஆனால் அந்த நல்ல காரியம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த விளம்பரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அசிங்கப்படுது. இப்படி கூட ஒரு மனிதர் அது அந்த காரியம் கூட அசிங்கப்படலை, அதன் மூலமாக நீங்கள் அசிங்கப்படுறீங்க. பார்த்திபன் அசிங்கப்படுறார். எதை வந்து வெளிக்காட்டணும், எதை விளம்பரப்படுத்தணும் ஒரு விவசாயாவது இருக்கா? நீங்கள் தாராளமாக ஒரு விளம்பரப்படுத்தணும் நடிச்சுட்டு போங்க. ஒரு நடிகர் அந்த அடையாளம் இருக்குது, ஏதாவது விளம்பரப்படுத்தணும் நடிங்க. யாருன்னா இரும்பு கம்பி, அப்புறம் பேர்ச்சம்பழம், இன்னும் எதுக்கோ நடிகர் நடிக்கிறாங்க, நடிச்சுட்டு போங்க. விளம்பரப்படுத்த நடிச்சு நீங்கள் காசு வாங்கிட்டு போங்க. ஆனால் இது போன்ற வந்து ஒரு புனிதமான காரியங்க. ஒருத்தர் இறுதி சடங்களை கலந்துக்கிட்டு அவருக்கு தேவையான கடைசி வந்து அந்த மரியாதை செய்கிறதுன்றது வந்து புனிதமான விஷயம். அதை அசிங்கப்படுத்துறீங்களா நீங்கள்? இதை வந்து ராத்திரி ஃபோன் பண்ணாராம் வந்து இப்படி ஒருத்தர் வந்து என்னை கேட்டார், நீ என்ன இது இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சரி அப்படியே தான் உன் பேரை சொன்னீங்களா? அதுவும் சொல்லலை. இல்லை இப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்? இந்த செய்தியை வெளியிட்டதால என்ன நோக்கம்? பார்த்திபன் சொல்ல சொல்லுங்கள். இப்படி தான் வந்து போய் ஆந்திராவில் போனீங்க, நம்ம ஆளுன்னு சொல்லி ஆந்திராவில் தெலுங்கில் பேசி, அதுக்கப்புறம் நான் வந்து எந்த சாதியும் இல்லாதவன்னு சொல்லிட்டு போய் வந்து தாசில்தார் ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி எங்ககிட்ட காட்டிட்டீங்க, நான் சாதியை சாராதவன். சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமா? பேப்பரில் இருந்தால் போதுமா? மனசில் இருந்து தானே வெளிப்பட்டுச்சு. சாதி உணர்வு பேப்பரில் கறந்துட்டு போட்டோம், அது குப்பைக்கு சமம். மனசில் இருக்கக்கூடாது சாதி.
ஆனால் மனசில் சாதி இருந்தவொன்னு வெளிப்பட்டுச்சு. அப்புறம் நான் காகிதத்தில் சாதி இல்லைன்னு வாங்கிட்டு சொல்லிட்டு அதை ஒரு சீன் ஓட்டுவீங்க. இப்படி எவ்வளோ சீன் தான் ஓட்டுவீங்க சார் நீங்கள்? விட்டுருங்க. எல்லாரும் உங்களை பற்றியும் தெரியும். அதை நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். பார்த்திபனை பற்றியும் எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், சினிமாவில் இருக்கிற பல பேருக்கு தெரியும். அதை பேச வைக்காதீங்க, விட்டு கடந்து போங்க. இது மாதிரி இறந்த மனிதர்களை அசிங்கப்படுத்தாதீங்க. இது ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் சொன்னது என்னடா இது புது கதைன்னு பார்த்தா, மிட் நைட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாராம். இவரை நீ ஏன் இறுதி எப்படிப்பட்ட மனுஷனும் அப்படி கேட்க மாட்டான். ஏன் இறுதி சடங்கு நீ இப்படி செஞ்செல்லாம் கேட்கவே மாட்டான். அதை பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும், விளம்பரப்படுத்திக்கணும் உங்களை. இப்போ என்ன சொல்லணும், பாக்கியராஜ் அவருடைய இறுதி சடங்கை பார்த்திபன் செஞ்சாருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விழா எடுத்து ஷீல்டு கொடுக்கணும் பார்த்திபனுக்கு. என்ன? நன்றி, வணக்கம்.